ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? உட்காருங்க, டீ போட்டுக்கிட்டேன். Thank you. ஓவர்லோடு ஒர்க் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. காம்பன்சேஷன் லாஸ்ட் டைமே வீக் ஆஃப் போயிருந்தேன்ல, காலைல கிளம்புனா மத்தியானம் தான் போய் ரீச் ஆக முடியுது. மறுநாள் ஈவினிங் கிளம்பிடுறேன். அதுக்குள்ள ஆஃபீஸ்க்குள்ள எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ வந்தா ஒரு 4 நாள் தங்கிட்டு போற மாதிரி வாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகே, அதான் சரி போலாமா? வாங்க வா பாப்பா. ஹாய் பாட்டி. ஹாய். ஏமா வரதான் வர செவ்வாய்க்கிழமைதான் வருவியானே? இல்ல உங்களுக்கு 4 நாள் லீவ் கிடைச்சது இப்பதான், அதனாலதான். சரி 4 நாள் வேஸ்ட் ஆயிடுவேன்னு உடனே கிளம்பி வந்தோம். சரி ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ போட்டிருக்கீங்க? டிக்கெட் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போட்டுருக்கு. இது வெள்ளிக்கிழமையா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் வரக்கூடாதுன்றீங்க? என்ன ரீசன்? அதெல்லாம் பெரியவங்க சொத்துன்னா எனக்கு காரணம் இருக்கும். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே இருப்பியா? பெரியவங்க சொன்னா ஏத்துக்கிட்டே அமைதியா இருக்க மாட்டியா? இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாது. நான் இனிமே வரைக்கும் பார்த்துட்டு வரேன். சரி சரி. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்னன்னா ஏன் செவ்வாய்க்கிழமை தெரியலையே. அது கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. ரீசன் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கல. பகுத்தறிவாதமே வளர்க்குறோம். ஒரு விஷயத்தை ஏன் எதுவும் கேட்டாதான் வளரும். சும்மா எல்லாரும் கடைபிடிச்சிருந்தா வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணும்னா திருப்பி நாசினி திருப்பி வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக மஞ்சள் தண்ணி தெளிக்கணும்னு சொன்னா தெளிக்கணும். அதே மாதிரி சொல்றாங்கல்ல, அதான் சாமி பத்தி சொல்லி மாத்தி விட்டுறதுனால செய்யறாங்கம்மா, இல்லைன்னு விட்டுருப்பாங்க சோம்பேறித்தனம் விட்டு அப்படின்னு சொன்னதால ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன குறை சொல்றோமா என்ன? அப்ப அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லணும்ல. என்ன இன்டர்வியூ லெட்டர். ஆமா, கால் இன்டர்வியூ கால் வந்து. என்னாச்சு? ஆமா, நாளைக்கு மதியமே என்ன பண்றது? அதுக்கு உங்க அம்மா சொல்லிருக்காங்கல்ல, அதனால என்ன இப்போ? அதுக்கு என்னையா போன் பண்ணி திட்டுவாங்கல்ல செவ்வாய்க்கிழமை கிளம்பி பேசுறீங்க. இப்போ ஈவினிங் கிளம்புறோம். ஏண்டி இப்பதான் உங்களுக்கு ஜோரா அடிச்சு சரியா இருக்கு, நைட் டிராவல் பண்ண முடியல? உங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் பிள்ளைங்க கிட்ட செவ்வாய்க்கிழமை வராத பண்ணு. பேசாம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலாமா? பாப்பாங்கெல்லாம் படிச்சு மெயின் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி கடைசியாக இன்டர்வியூ லெட்டர் வந்துருக்கும்போது நீ கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? கொஞ்சமாவது உனக்கு பதில் தெரியுதுக்கா? எது கூட முடிச்சு போட்டு நீ பாட்டு பேசிட்டு இருக்க. அவங்க தான் தெரியாதனமா ஏதோ வளரிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதுக்கேற்ற மாதிரி ஆகுறியா? என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. உங்க அம்மா ஃபோன் பண்ணாமா? ஓ ஆமா, தெய்வம் இருக்க. நல்லா இருக்கப்பா. என்னப்பா கால் பண்ணிருக்கேன்? ஒன்றும் இல்லைம்மா, புனிதாவுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு.
இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ? ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தால மெயின் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சாச்சு. ஃபைனல் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னோட வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு. சொல்றேம்மா. நாளைக்கு தான் இன்டர்வியூ இருக்கும். நாளைக்கு அங்க இருக்கணும். ஆனா நாளைக்கு காலைல அங்க வரலான்னு பாக்குறோம். வாங்கப்பா, நல்ல என்ன இன்டர்வியூ தானே முக்கியம். செவ்வாய்க்கிழமை கிளம்பி வரக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதனால வேணாங்கிறா. நல்லபடியா இன்டர்வியூல பாஸ் ஆகி இந்த ஐஏஎஸ் மெயின் இன்டர்வியூ வரைக்கும் கூட்டிருக்காங்க. இப்ப போய் வரமாட்டேன் கொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் வெள்ளியெல்லாம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த காலத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தைங்க என்ன ஆயிடுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சும்மா சொன்னதுப்பா. மருமகளை கைக்குள்ள வச்சுக்கணும், ஏதாவது ஒண்ணு திட்டிக்கிட்டே இருக்கணும்ல, அதுக்காக சொன்னதை பிடிச்சிட்டு இப்போ வேணும் ட்ராமா பண்றாங்க. இப்ப இதுல வந்து காட்டுறாளா இந்த இடத்துல வந்து வேணுனே என் மேல பழிய தூக்கி போட? அது எப்படிமா நீ சொல்றது தானே அவங்க கேட்டு நடக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இது என்னமா ட்ராமா பண்றது இருக்குது? சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில இடத்துல சாங்கியம் எல்லாம் மாத்தி பண்ணிக்கலாம். அதெல்லாம் சாமி ஒண்ணும் பண்ணாது. இப்ப இன்டர்வியூ தானே வரா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிம்மா, வரமா. தாத்தா தெரிகிறது. எல்லாம் எக்ஸெப்ஷன் இருக்காமா. ஆமா. எல்லாத்தையும் செய்ய. ஜாலி.